வேன் கோ. I'd like to find a new light for paintings that we haven't yet seen. Bright paintings, painted in sunlight. வேன் கோனை என்னடா சொல்கிறாங்க, காது எடுத்துக்கிட்டான் ஒரு பெயிண்டிங்கில், பொண்ணுக்காக காது எடுத்துக்கிட்டான், லூஸு, ஊராக அலைஞ்சான், இந்த மஞ்சள் பெயிண்டிங்கில் வந்து நாக்கில் தைக்க மென்டல் ஆகிடுச்சு, கோபக்காரன் காகினை கொல்ல பார்த்தான், தன்னை சுட்டுக்கிட்டான். இதோட ஒரு ஆர்டிஸ்ட்டு, இது அவன் வாழ்க்கையை சூஸ் பண்ணதுக்காக அந்த ஊர் அவனுக்கு பண்ண ட்ராமாவோட விளைவுகள் இது. ஆனால் அவன் என்ன பண்ணான், ஜாப்பனீஸ் இந்த ஃபைன் பிரிண்ட்லேருந்து ஆர்ட்டை கற்றுக்கிட்டான், புதுசாக கலர்ஸை கொண்டு வந்தான், ஸ்கையை வேறு மாதிரி பார்த்தான், அந்த காஸ்மோஸை வேறு மாதிரி பார்த்தான். Why do you always have to paint from nature? I feel lost if I don't have something to look at. I need something to see. There's so much to see. Every time I look, I see something I've never seen before. Don't you see that this painting is unpleasant? It's ugly. Why would God give me a gift to paint ugly and disturbing things? பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ்னு வரைகிறான், சாதாரண மக்களை வரைகிறான். ஒரு அழகான ஒரு 2 ஷூ மட்டும் வரைஞ்சான். ஒரு வேலை செஞ்சு முடித்தவரோட 2 ஷூ உரமாக இருக்கும். அதுவும் ஒரு ஆர்ட்னு யாருமே இப்போ பார்க்கல. அப்போ மக்களுக்காகவே கலை வரவே இல்லை. I want to know the truth. Am I a good painter? To me, Van Gogh is the finest painter of them all. Certainly the most popular great painter of all time. The most beloved, his command of colour the most magnificent. He transformed the pain of his tormented life into ecstatic beauty. Pain is easy to portray, but to use your passion and pain to portray the ecstasy and joy and magnificence of our world, no one had ever done it before. Perhaps no one ever will again. ஒருத்தன் நல்ல மனசு உடம்போடு இருக்கும்போதெல்லாம் நான் வந்து பாராட்ட துப்பு இல்லாமல் அவன் செத்து போனதுக்கப்புறம் ஐயோ ஒரு ஞானியை நம்ம பாராட்ட தவறிட்டோமே, ஏற்றுக்கலையே, இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னே எனக்கு புரியலடா எனக்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததா இன்னும் சூப்பராக பெயிண்டிங் வரைஞ்சிருப்பேன் அப்படின்றான். அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட மனசு.